சித்த சாகசங்கள் பற்றி நாம் சிந்திக்க தொடங்கிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமது புத்தி சித்தர்களை விட்டுவிடும். அவரது சாகசங்களை தான் பெரிதாக நினைக்கும். இப்படி நாம் நினைப்போம் என்பதால் தான் எந்த ஒரு சித்த புருஷரும் மனித கூட்டத்தோடு சேர்ந்து வாழவோ அவர்களின் எதிரில் சாகசங்களை செய்யவோ விரும்புவதே இல்லை. வாழைப்பழம் என்பது சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டது. அதில் நாம் சாப்பிடும் பாகம் உள்ளே இருக்கிறது. புறத்திலே தோல் இருந்து அதை மூடி பாதுகாக்கிறது. நாம் பழத்தை சாப்பிட அந்த தோலை உரிக்கிறோம். பழத்தை சாப்பிட்ட பிறகு அந்த தோலுக்கு வேலை இல்லை அல்லவா? எனவே அதை தூக்கி குப்பையில் போட்டு விடுகிறோம். இதுதான் நடைமுறை. பழத்தின் தோல் பிரதானம் இல்லை. இது வாழ்வியலால் நாம் அறிந்த உண்மை. தலைகீழாக யாராவது தோலை சாப்பிட்டு விட்டு பழத்தை தூக்கி போடுவார்களா? சித்த சாகசங்கள் என்பதும் தோலை போன்றதுதான். நாம் அவர்களது சாகசங்களை பெரிதாக கருதுவது என்பது தோலை பெரிதாக கருதுவதற்கு சமம். பழமாகிய அவர்களை நாம் விட்டு விடுகிறோம், சாகசத்தை பிடித்துக் கொள்கிறோம். உண்மையில் இந்த சாகசங்கள் என்பதெல்லாம் பெரிதும் மாயைதான். இது புரிந்துவிட்டால் விஞ்ஞானமாகிவிடும். புரியாத வரைதான் இதை சாகசங்களாக அல்லது மந்திர தந்திரமாக நாம் நினைக்கிறோம். புலிப்பாணி என்று ஒரு சித்தர். இவரது வாழ்க்கையில் புலியின் மேலேயே ஏறி அமர்ந்து இவர் வந்ததாக ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு புலியின் மேல் அதை கட்டுப்படுத்தி ஒரு மனிதன் எப்படி அதன் மேல் ஏறி அமர்ந்து வர முடியும்? புலி ஒன்றும் யானை குதிரை போல சாதுவான மிருகம் இல்லையே. ஆனால் முடியாததை சாதித்தால் தானே அது சாகசம். புலிப்பாணி அதன் குணத்தை எப்படி மாற்றினார்? புலி எப்படி சாதுவாக மாறி அவருக்கு தன் முதுகில் இடமளித்தது? புலிப்பாணி எந்த மந்திர வித்தையும் செய்யவில்லை. அதில் இருந்தது எல்லாமே தந்திரம்தான், அதாவது தன்னுடைய திறம். இதை வசியம் என்றும் சொல்லலாம். பார்க்கும் பார்வை மற்றும் உடல் மொழி, அத்துடன் மனதில் எண்ணும் தீவிரமான ஒரு வகை எண்ணம், இந்த மூன்றையும் கொண்டுதான் புலிப்பாணி அதை சாதித்தார். அஷ்டமா சித்திகளில் வசியம் என்று சொல்லப்படுவதும் ஒரு சித்திதான். இதை கல்வி போல நாமும் கற்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் வாழ்க்கையை இதற்காகவே ஒதுக்கவும் வேண்டும்.